செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற அழியாத கவிதையை நமக்கு அளித்து தமிழுக்கும் தமிழருக்கும் ஏற்றமளித்தவர் மகாகவி பாரதியார் ஆவார். அவர் புதுச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் இயற்றிய கவிதைகள் எந்நாளும் போற்றப்படுகின்ற கவிதையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகியவை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இங்கே புதுவையில் வாழ்ந்த அவருடைய வீட்டை புதுவை அரசானது அருங்காட்சியகமாக மாற்றி அவரது கவிதை நூல்களையும் அவர் வாழ்ந்தபொழுது பயன்படுத்திய பொருட்களையும் பாதுகாத்து வருகின்றது. மேலும் அவருடைய சிந்தனைகள் எதிர்காலத்தில் இளைய தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எண் இலக்கமாகவும் இணையதளமாகவும் உருவாக்கி அதனை அரசானது பாரதியார் அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கின்றது. இளைஞர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Mahakavi Bharatiyar was a great nationalist poet of India. He inspired the youth for freedom from colonial rule. All his life, through his work and lifestyle, he struggled for equality of women. Interestingly, Bharatiyar had his most creative years in the territory of Pondicherry. The museum and research center dedicated to him is worth your visit, as it can inspire all those who would wish to explore and delve into the life and works of this greatest modern poet of 20th century. தமிழால் பாரதியார் தகுதி பெற்றார். பாரதிக்கு புகலிடம் அளித்ததால் புதுச்சேரி பெருமை பெற்றது. இந்த பெருமையை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் கண்ணுக்கு இனிய அருங்காட்சியகமாகவும் கருத்து வளமிக்க ஆராய்ச்சி மையமாகவும் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இல்லத்தை பார்வையிடும் ஒவ்வொருவரும் சிறந்த குடிமக்களாக திகழ்வதற்கு எழுச்சி கூடமாக இந்த அருங்காட்சியகம் அமையும். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்று இன்று இந்திய துணைக்கண்டத்தின் அழகுமிகு அங்கமாக திகழும் புதுச்சேரிக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் முதன்மையாக திகழ்வது மகாகவி பாரதியார் வாழ்ந்த மண் இது என்பதுதான். பாரதியின் குயில் பாட்டில் வர்ணிக்கப்படும் புதுச்சேரி வந்தாரை வாழ வைக்கும் வளமான மண். ஆன்றோர்களும் அருளாளர்களும் சான்றோர்களும் வாழ்ந்து பெருமை சேர்த்த பூமி. பாரத நாட்டு தியாக தீபங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அரவணைத்து அவர்களுக்குரிய பாசறையாக பாதுகாப்பு பெட்டகமாக திகழ்ந்த பெருமை புதுச்சேரிக்கு உண்டு. தமிழகத்து மண்ணில் வெள்ளையின் பாரதியை கைது செய்து சிறை வைக்க முற்பட்ட போது சிறைக்குள்ளே கூண்டு பறவையாய் அடைப்பட்டு கிடந்தார்
நாட்டு மக்களின் நலிவு நீங்குமா என்று சிந்தித்தார். சிந்தனையை செயலாக்க விழைத்தார். எனவேதான் சுதந்திர வேள்வியை நடத்துவதற்குரிய களமாக புதுச்சேரியை தேர்ந்தெடுத்தார். 1908 முதல் 1918 வரை 10 ஆண்டுகள் வாராது வந்த மாமணியை தோற்போமா என்று நினைத்து பாரதியை தங்கள் கண்ணின் கருமணியாய் பாதுகாத்து வந்தது புதுச்சேரி. புதுவையில் ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் வீதிக்கு எந்த வீதிக்கும் இல்லாத தனி சிறப்புண்டு. பல அறிஞர்கள் வாழ்ந்த இந்த வீதியில்தான் பாரதியும் வாழ்ந்தார். பாரதி பல்வேறு இல்லங்களில் வாழ்ந்த போதிலும் அவரது இலக்கியத்தில் இடம்பெற்ற பெருமைக்குரியது 20ஆம் எண் கொண்ட இந்த சிறிய வீடுதான். இவ்வில்லம் பாரதி புதுவையை விட்டு நீங்கி 86 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் அவரது நினைவை நம் நெஞ்சில் நிலைநிறுத்தும் வண்ணம் சிறப்புறக் காட்சியளிக்கிறது. இவ்வில்லம் அளவில் சிறியதாயினும் பல்வேறு தியாகசீலர்களின் உள்ளங்களுக்கு உரமூட்டிய எழுச்சிக்கூடமாகவே அந்நாளில் திகழ்ந்திருக்கிறது. இந்நாளில் காலத்தால் அழியாத நினைவில்லமாக காட்சியளிக்கிறது. நாட்டின் சுதந்திரத்தை பெறுவதற்கு வழிவகை செய்திட்ட ஆராய்ச்சி நிலையமாக அந்நாளில் திகழ்ந்த பெருமை பெற்றது இந்த இல்லம். கவிக்குயிலின் குரலோசை ஒலித்திட்ட இந்த இல்லத்தை புதுவை அரசு 1972ஆம் ஆண்டு அரசுடைமையாக்கியது. அன்றைய மாண்புமிகு முதல்வர் ஃபாரூக் தலைமையில் மேதகு துணைநிலை ஆளுநர் சேத்திலால் அவர்களால் டிசம்பர் 16ஆம் நாள் இவ்வில்லம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. மகாகவியின் திறத்தை இன்றைய தலைமுறையினரும் நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் 1984ஆம் ஆண்டு முதல் அவர் வாழ்ந்த இல்லம் நினைவு அருங்காட்சியகமாகவும் ஆராய்ச்சி மையமாகவும் செயல்பட்டு வருகின்றது. அருங்காட்சியக பிரிவில் பாரதியார் தொடர்பான நிழற்படங்கள், கையெழுத்துப் படிகள், நூல்கள், பணியாற்றிய இதழ்கள் ஆகியன இடம்பெற்றுள்ளன. பாரதியார் பிறந்த எட்டயபுர இல்லம், புகலிடமாக கொண்ட புதுவை இல்லம், மாமனாரின் கடையும் இல்லம், பொன்னுடல் நீங்கி புகழுடல் அடைந்த சென்னை திருவல்லிக்கேணி இல்லம் ஆகியவற்றின் நிழற்படங்கள் கண்கவர் வகையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பாரதியார் பிறந்த குடிவழியை அறிமுகப்படுத்தும் வகையில் பாரதியார் பரம்பரை அட்டவணை காட்சியளிக்கிறது. பாரதியாரின் துணைவியார் செல்லம்மா, மகள்கள் தங்கம்மா, சகுந்தலா, தம்பி விஸ்வநாதன் மற்றும் செல்லம்மாவின் குடும்பத்தினரை குறிக்கும் நிழற்படங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. பாரதியாரின் அரசியல் இலக்கிய நண்பர்களாக திகழ்ந்த வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதிதாசன், சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி., நெல்லையப்பர், குவளைக்கண்ணன், நீலகண்ட பிரம்மச்சாரி, ஆறுமுகம் செட்டியார், பொன்னு முருகேசம் பிள்ளை ஆகியோரின் நிழற்படங்கள் பாரதியாரின் அரசியல் இலக்கிய ஈடுபாட்டை புலப்படுத்துகின்றன. பாரதியார் எழுதிய கடிதங்களில் சில பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பாரதி கவிதை வடிவில் எட்டயபுர மன்னருக்கு எழுதிய கடிதங்கள், குள்ளச்சாமியை சென்னைக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டி கனகராஜாவிற்கு எழுதிய கடிதம், தென்னாட்டு நிலையை விளக்கி திலகருக்கு எழுதிய கடிதம், மனைவி செல்லம்மாவிற்கு எழுதிய கடிதம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. பாரதியார் புதுவையிலும் சென்னையிலும் இருந்தபோது ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா, விஜயா, கர்மயோகி, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களும் 1908ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை வெளியிடப்பட்டுள்ள நூல்கள், குறிப்பாக பாரதி புதுப்பித்த நூல்களும் இவற்றில் அடங்கும். பாரதியாரை பற்றி பல்வேறு மொழிகளில் வெளிவந்துள்ள திறனாய்வு கட்டுரைகள், நூல்கள் ஆகிய அனைத்து தரவுகளும் தொகுக்கப்பட்டுள்ளன. செவ்வாய் முதல் ஞாயிறு வரை நாள்தோறும் காலை
9:40 மணி முதல் 1 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 5:20 மணி வரையிலும் இவ்வில்லம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திங்கள் விடுமுறை. பள்ளி மாணவ மாணவிகள் பெருமளவு இங்கு வந்து பாரதியை பற்றி அறிந்து வியந்து ஊக்கம் பெற்று செல்கின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் அனைவரும் இந்த அருங்காட்சியகத்தை பார்க்காமல் செல்வதில்லை. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் இந்த ஆராய்ச்சி மையம் பெருமளவு கவர்ந்திருக்கிறது. மகாகவி பாரதியார் நிதியுதவி திட்டத்தின் கீழ் பாரதியாரின் வாழ்க்கை மற்றும் படைப்புகள் குறித்து முது முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. பின்னர் முனைவர் பட்ட ஆய்வு நிதியுதவியாக மாற்றப்பட்டது. இதன்படி 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆய்வு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1800 ஆண்டொன்றுக்கு ரூபாய் 5000 செலவின கொடையாகவும் நிதியுதவி வழங்கப்படுகிறது. பாரதியாரின் நினைவை போற்றும் இவ்வில்லம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக பாரதியார் வாழ்ந்த காலத்தில் இருந்த இவ்வீட்டின் பின்பகுதியை இணைத்து அழகுபடுத்தி முழுமை பெற்ற நினைவில்லமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தனை புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர், புதுமை கவிஞர் பாரதி இந்த பாரத நாட்டுக்கும், அவர் பிறந்த தமிழ் மண்ணுக்கும், அவர் வாழ்ந்த புதுச்சேரிக்கும் ஓர் பொக்கிஷம். அவர் வாழ்ந்த இல்லத்தையும் அவரை நமக்கு நினைவூட்டும் ஒவ்வொரு அரிய பிரதிகளையும், நூல்களையும், பொருட்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அழியா புகழை எய்தி அமரக்காவியமான பாரதியின் இல்லம் புதுவைக்கு புகழ் சேர்க்கும் ஒரு வரலாற்று பெட்டகமாகும்.